ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு நம்ம வேலனும் தென்னரசும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் போது இது மாதிரி என்னடா பதவிக்கு ஆசைப்படுறியா, மறுபடியும் வியாபார சங்க தலைவராகணும்னு அப்பாட்ட போட்டு கொடுக்குறியான்னு கேட்க, அண்ணா எனக்கு வந்த பதவியை உனக்கு விட்டு கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் நீ இவ்வளோ கேவலமாக இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னை யாரும் அசைச்சிக்க முடியாதுன்னு 2 பேர் பேசிகிட்டு இருக்க மாறி மாறி இவங்களே பேசிகிட்டு இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு சக்தியை காமிக்கிறாங்க. சக்தி ஒரு பக்கம் கிளம்பி ரெடியாக இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா ஆஃபீஸ் போகணுங்கிறாங்க. ஆஃபீஸ்லாம் போகக்கூடாது, அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை ஒரு மீட்டிங்கு ஒன்று டைப் பண்ணி அனுப்பிடுறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம வேலைனை பார்க்கணுமே, அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, உட்காருன்னு சொல்லிட்டு தலைக்கு சாம்பிராணி போட்டு விட்றது என்ன, மல்லிகைப்பூ வச்சு விட்றேன்னு, செய்வு விட்றது என்ன, டே உன் அலும்பு தாங்க முடியல. இதை பார்த்து எத்தனை பேர் வீட்டில் பூகம்பம் வெடிக்குதோ கிளம்புதோ தெரியல, புயலும் பூகமும் வெடிக்கிறதுக்கு காரணமாக இருக்கீங்களேடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம மெயினாக இருக்காங்களே சந்தேக பேரொலி, அதாவது அவங்க பாஸுக்கிட்டே பேசுறதுக்கு சந்தேகப்படுறாங்க. ஸ்பீக்கர் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஊர் சுற்றுறீங்களாங்கிறாங்க, அது பண்ணுறீங்களா இது பண்ணுறீங்களாங்கிறாங்க. சேரன் வீட்டுக்கு வந்தோடனே சத்தியம் வேற வாங்குறாங்க. இவங்க சந்தேக பற்றி தீரவே தேராது, அது பிறப்பியிலே வந்ததுப்பா, அதையும் பண்ணவே முடியாதுப்பா, இவங்க குடும்பத்துக்கே அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் அதுக்கப்புறம் யாரை காமிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா, நம்ம ஊசி பட்டாசை காமிக்கிறாங்கங்க. அவங்க கனவு கொட்டை பயங்கரமாக கட்டுறாங்க. எதுக்கு, நம்ம புருஷன் நம்மளை பார்த்துக்கிட்டா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, நீ இப்படிலாம் ஓவராக ஆசைப்படாதம்மா, உனக்கு கிடைச்சது கொஞ்சோண்டு தம்மா துண்டு சாதம் தான், அதை மட்டும் சாப்பிட்டுட்டு ரெடி ஆயிரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி ஒரு பக்கம் ஆர்டிகல்ஸ் வேகமாக எழுதிட்டு டைப் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து வேலைக்கு போகக்கூடாது, நீ வேலைக்கு போனீங்கன்னா உன்னையும் உன் புருஷனையும் பிரிச்சிருவேன் பிளாக்மெயில் பண்ணுறாராமா சிக்கல் சோப்பர். டே போடா கரடி மூஞ்சுவாயா அப்படிங்கிற மாதிரி. ஓகே.